தமிழகத்தோட இன்றைய வளர்ச்சிக்கு அதிமுக ஆட்சியே முக்கிய காரணம் அப்படின்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில கடந்த 7ஆம் தேதி கோவையில தொடங்கிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற எழுச்சி பயணம் மக்களோட பெரிய ஆதரவோட வெற்றிகரமா போயிட்டு இருக்கு அப்படின்னும், இதுவரைக்கும் 10 மாவட்டங்கள்ல 46 சட்டசபை தொகுதிகள்ல பயணம் செய்து 18 லட்சம் மக்களை நேரடியா சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. போற இடத்துல எல்லாம் தன்னை ஆர்வத்தோட சந்தித்த விவசாயிகள், நெசவாளர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள், மாணவர்கள், வியாபாரிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் திமுக ஆட்சியில அவங்க சந்தித்து வரும் வேதனைகளை தன்னிடம் சொன்னாங்க அப்படின்னு சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. கருணாநிதிக்கு சிலை வைக்கிறது, அரசு திட்டங்களுக்கு அவரோட பெயரை வைக்கிறது, மகனை துணை முதல்வராக்கியது தவிர வேற எதையுமே முதல்வர் ஸ்டாலின் செய்யவே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறதுனால குற்றங்களை முதலமைச்சரால கட்டுப்படுத்த முடியலன்னு விமர்சித்திருக்காரு. திமுகவினர் ஓட்டு கேட்டு போனாங்க அப்படின்னா மக்களே அவங்கள விரட்டி அடிக்கிற அளவுக்கு திமுக ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்புல இருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காரு. தனிநபர் வருமானத்துல தேசிய அளவுல தமிழகம் 2ஆம் இடம் வந்ததற்கு அதிமுக ஆட்சியோட தொடர்ச்சியை தவிர திமுக அரசோட சாதனை கிடையாதுன்னு குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு திட்டங்களால தான் தமிழகம் இன்னைக்கும் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு.